என் பிரமாணங்களை உன் இருதயத்தில் வைத்து எதுல எழுதுவேங்கிறாரு? எதுல எழுதுவேங்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் கற்பனைகளை எழுதினாரு. புதிய ஏற்பாட்டில் எங்க எழுதுறேன்றாரு? மனதில் எழுதுறாரு. ஏன்னா இந்த மனது மாறினாதான் வாழ்க்கை தரம் மாறும், வாழ்க்கை நிலை மாறும், வாழ்க்கையிலே சிறப்பு உண்டாகும், உயர்வு உண்டாகும், வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும், வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உண்டாகும், வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகும், வாழ்க்கையிலே விருத்தி உண்டாகும், வாழ்க்கையிலே பாதுகாவல் உண்டாகும், வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்ப மனது மாறாம எதுவுமே மாறாது. ஒரு ஆழமான மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு தான் ஆண்டவர் மனதை மாற்ற விரும்புகிறார். மனதை மாற்ற விரும்புகிறார். இப்ப மனதை எத்தனை பேர் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் மாற்றுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், ஆண்டவர் மாற்ற மாட்டார். கொஞ்சம் ஷாக்கான நியூஸ் தான். ஆண்டவர் மனதை மாற்ற மாட்டார். ஆனா மனதை மாற்றுறதுக்கு, நாம மாற்றிக்கொள்றதுக்கு உதவி மட்டும் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, உதவி செய்வார். அதுவும் யாருக்கு உதவி செய்வார்னா, நான் என் மனதை மாற்றிக்கொள்ளணும்னு நான் விரும்பினா தேவன் எனக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தை எனக்கு உதவி செய்யும்.